ஒரு வழியா அந்த சித்திகாரியோட இறுதி சடங்குலாம் முடிஞ்சிருது. இந்த சைடு பார்த்தா லாரா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருப்பா. அங்கே வேலை பார்க்குற ஒரு அப்பாவி பையனை காட்டுறாங்க. அவன் டிப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கப்ப ஹீரோயின் டக்குன்னு அந்த காசை வாங்கிட்டு, ஏதுடா அந்த காசு யார்கிட்ட இருந்துடா வாங்கினேன்னு கேட்குறப்ப அவனும் சொல்கிறான், நான் டிப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அவளும், பாரு நீ டிப்ஸ் வாங்குறது லாராவுக்கு தெரிஞ்சுன்னா உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவாடா, அது உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கப்பே டக்குன்னு அந்த லாரா குரங்கு வந்துடுது. வந்துட்டு யாரோட காசு இது, நீ டெய்லி திருடி தான் பழைக்கிறியா, அதான் நீ வேலை பார்க்குறது நான் காசு கொடுக்குறேன் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப டக்குன்னு டிப்ஸு தான் கொடுத்தாங்க, அதை நான் உங்கள்கிட்ட தான் கொடுத்துக்க வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு அரைஞ்சி விட்டுறான் நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயினுக்கும் கோவம் வரும் இல்லையா, அவளும் அரையலான்னு போகிறப்ப அந்த லாராவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவளை சேவ் பண்ணி விட்டுடுறா. இங்கிட்டு பார்த்தா, இங்கே பாரு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நீ ஆட தொடங்கிட்டியா, நான் இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இங்கிட்டு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அந்த பையன்கிட்ட, இங்கே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாடா, நான் கேட்குற இடத்துல மட்டும் என்னை இறக்கி விட்டுன்னு சொல்கிறப்ப அவனும் சரி வா இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா நடுக்காட்டில் இறங்கிட்டு அந்த காசு கொடுத்துட்டு போகிறா. இவனும் எதுக்கு இவன் நடுக்காட்டில் இறங்குறான் அப்படின்னுன்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போ காட்டுறாங்கல்லங்க இது கிழவன், இவன் சரியான ஆளுங்க. இவன் ஒருத்தனை தட்டி விட்டா கூட தன்னை தட்டி விட்டுட்டானே அப்படின்னு சூனியம் வைக்கிற ஆள். இங்கே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறா. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா அந்த சித்திகாரியோட குடும்பம் இருக்குது. இவங்களெல்லாம் துவம்சம் பண்ணி போடணும், இவங்கெல்லாம் இறந்து போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. சரி நீ பழி வாங்கணும்னு இறங்கிட்டா உன்னை யாரும் இனிமேல் தடுக்க முடியாதுன்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இவங்களெல்லாம் உயிரோட விடக்கூடாதுங்க, நீ பாடாக படித்து வச்சுட்டாங்கன்னு அவளோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்பே அவங்களும் கொஞ்சம் மன உருக்கி ஒத்துக்கிறாங்க அதை சூனியம் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு ரூமில் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க ரெண்டு பேரும். இங்கே பாருங்கள், அந்த ஃபோட்டோவை ஒரு கையில் எடுத்துகிட்டு இன்னொரு கையை ஒரு ஆணி வச்சுருக்க பிளேட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போகிறான். அந்த பிளேட்டை பார்த்தா அந்த பிளேட்டில் இருக்க ஆணியெல்லாம் பயங்கரமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இங்கிட்ட பார்த்தா அந்த ஃபோட்டோ பயங்கரமாக தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது.